ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் ஹிந்தி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் என்று பார்த்தோம். இன்றைய வீடியோல டெய்லி ரூட்டீன் சென்டென்சஸ், அதாவது தினசரி பயன்பாட்டு வாக்கியங்கள் ஹிந்தில எப்படி சொல்லணும் என்று பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, தினசரி பயன்பாட்டு வாக்கியங்கள். இந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில், அதாவது இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் வீடியோவில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். இந்த ஹோம்ஒர்க்கில் நான் பாசிட்டிவ் சென்டென்சஸ் கொடுத்து அதை இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸாக மாற்ற சொல்லியிருந்தேன். இங்கே நான் ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனோட ஆன்சர் வந்து, क्या तुम टीवी देखते हो? डू यू वॉच टीवी? நீ டிவி பார்க்கிறாயா? ஓகே. அடுத்தது வந்து, क्या तुम दूध पीते हो? डू यू ड्रिंक मिल्क? நீ பால் குடிக்கிறாயா? அடுத்தது, वह कहाँ जाता है? அவன் எங்கே போகிறான்? where does he go? ஓகே. ஸோ இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஷின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள் இன்னும் பார்க்கலன்னா. ஓகே, இப்போ டாபிக்கு போகலாம். டெய்லி ரூட்டீன் ஆக்ஷன்ஸ்லாம் ஹிந்தியில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். முதல்ல சப்ஜெக்ட் வரும், பொருள், அதுக்கப்புறம் வேர்ப் வரும், வினைச்சொல். அதில் 2 பார்ட் இருக்கும். ஓகே, ஹிந்தியில் வேர்ப் ரூட், அதுக்கப்புறம் வேர்ப் எண்டிங். ஓகே, அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் வரும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? முதலாவது, ஐ ரீட், நான் படிக்கிறேன். ஸோ இது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ஐ சப்ஜெக்ட்க்கு மே, அதுக்கப்புறம் ரீட், ரீடோட வேர்ப் ரூட் ஹிந்தியில் பட், PADH, இங்கே பட். ஓகே, வேர்ப் ரூட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன போடணும்? வேர்ப் எண்டிங். வேர்ப் எண்டிங் நான் தா போட்டிருக்கேன். ஓகே, தா. இங்கே தா போட்டிருந்தாலும் என்ன தெரியுது? இந்த சப்ஜெக்ட் மே வந்து பாய். ஓகே, கேர்ளாக இருந்தால் தீ வந்திருக்கும் இங்கே. ஸோ படுத்தா, அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் போடணும். மே வந்தா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹூ வரணும். ஸோ மே படுத்தா ஹூம். ஐ ரீட், நான் படிக்கிறேன். அடுத்தது, ஷீ கோஸ், அவள் செல்கிறாள். ஓகே, ஸோ ஷீக்கு வஹ. ஓகே, அவள். அதுக்கப்புறம் இங்கே கோ இருக்கு இல்லையா? இது ஹிந்தியில் வேர்ப் ரூட் ஜா. ஓகே, வஹ ஜா. இப்போ வேர்ப் ரூட் போட்டாச்சு. இப்போ வேர்ப் எண்டிங் போடணும். ஸோ வேர்ப் எண்டிங் இங்கே கிளியராக தெரியுது, ஷீனா கேர்ள். ஸோ அதனால இங்கே தீ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் போட்டாச்சு, வேர்ப் ரூட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் வேர்ப் எண்டிங், அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் ஹே வரும். வஹ வந்தா ஹே வரும். ஓகே, ஸோ வஹ ஜாத்தி ஹே. அடுத்தது, வி ரீட், நாம படிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வீக்கு நம்ம ஹிந்தியில் ஹம். ரீட், ரீட்க்கு பட். ஓகே, PADH பட். இப்போ வேர்ப் எண்டிங் என்ன வரும்? ஹம் யூஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி, பாய்ஸ் இருந்தாலும் சரி, தே தான் வரும் இங்கே. ஓகே, அதுக்கப்புறம் ஹே வரும். நாட் HAI, ப்ளூரல் ஹே, என் வரணும் இங்கே. இது ப்ரொனன்சியேஷன் பாருங்க, ஹேன் இல்லை, ந சவுண்ட் வரக்கூடாது, ஒன்லி ஹே. ஹம் படுத்தே ஹே. ஓகே, ஸோ டெய்லி ரூட்டீன்னா என்ன? திங்ஸ் வி டூ எவ்ரிடே, நாம தினமும் செய்யும் வேலைகள். ஓகே, உதாரணத்துக்கு வேக்கப், காலை எழுவது, ஈட், சாப்பிடுவது, ஸ்டடி, படிப்பது. ஓகே, கோ டு ஸ்கூல், ஸ்கூல் போவது. ஸோ இதையெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் என்று பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வேக்கப் இன் த மார்னிங், நான் காலை எழுந்துக்கிறேன். ஓகே, ஸோ ஹிந்தியில் मैं सुबह उठता और उठती हूँ.
நான் க்கு मैं காலை சுபா எழுந்துகிறேன் பாய்னா உठता हूँ சொல்லணும் गर्लனா उठती हूँ ओके सो मैं सुबह उठता हूँ मैं सुबह उठती हूँ ओके அடுத்த எக்ஸாம்பிள் I eat breakfast நான் breakfast சாப்பிடுகிறேன் और நான் டிஃபன் சாப்பிடுகிறேன் सो हिंदी ले मैं नाश्ता खाता और खाती हूँ ओके सो इंगे नानक मैं ओके टिफिन और ब्रेकफास्ट नाश्ता அதுக்கப்புறம் சாப்பிடுகிறேன் இருக்கு இல்லையா அதுக்கு இங்க என்ன போட்டிருக்கேன் பாய்னா காத்தா கேர்ள்னா காத்தி அதுக்கப்புறம் மே வந்தா லாஸ்ட்ல ஹூ போடணும் இல்லையா ஸோ இங்க அதுக்கப்புறம் இங்க கா எதுக்கு போட்டிருக்கேன் இந்த ஈட் இருக்கு இல்லையா ஈட் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம verb root ஹிந்தியில கா சொல்லணும் ஓகே ஸோ இங்க பாய்னா காத்தா சொல்லணும் கேர்ள்னா खाती सो आई ईट ब्रेकफास्ट बॉय ना मैं नाश्ता खाता हूँ गर्ल ना मैं नाश्ता खाती हूँ அடுத்த எக்ஸாம்பிள் I go to school நான் ஸ்கூலுக்கு செல்கிறேன் ஓகே ஸோ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லையா ஸோ ஹிந்தியில் मैं स्कूल जाता और जाती हूँ ओके सो इंगे नानक मैं स्कूल ओके அதுக்கப்புறம் போகிறேன் ஓகே ஸோ இங்கே கோ இருக்கு இல்லையா இதுக்கு ஜா verb root ஹிந்தியில் ஓகே ஸோ ஜா பாய்னா அதில் தா ஆட் பண்ணணும் கேர்ள்னா ஜால தீ ஆட் பண்ணணும் அப்புறம் அந்த சென்டென்ஸ் மே வந்தால் ஹூல எண்ட் ஆகும் ஸோ ஐ கோ டு ஸ்கூல் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் मैं स्कूल जाता हूँ बॉय ना गर्ल ना मैं स्कूल जाती हूँ ओके அடுத்த எக்ஸாம்பிள்ல நம்ம சப்ஜெக்டா வி யூஸ் பண்றோம் ஓகே அப்படின்னா நாம உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஸோ இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் வி ஸ்டடி ஓகே நாங்கள் படிக்கிறோம் ஸோ இங்க வீக்கு ஹிந்தியில ஹம் படுத்தே हैं ஸோ வீக்கு ஹம் சொல்லுவோம் ஹம் அப்புறம் ஸ்டடி ஸ்டடியோட verb root ஹிந்தியில பட் ஓகே அதுக்கப்புறம் verb rootக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் verb ending போடுவோம் ஸோ ஹம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கேர்ள் இருந்தாலும் சரி பாய் இருந்தாலும் சரி நம்ம அதில் தே தான் ஆட் பண்ணணும் என்ன ஆட் பண்ணுவோம் தே ஸோ ஹம் படுத்தே हैं ஓகே हैं ப்ளூரல் இல்லையா வி ஸோ हैं வரும் ஓகே ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் இங்க தேர்ட் பர்சன் யூஸ் பண்றோம் இந்த எக்ஸாம்பிள்ல ஓகே சப்ஜெக்ட்ல தேர்ட் பர்சன் யூஸ் பண்றோம் என்ன யூஸ் பண்ணிருக்கோம் he யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே அவன் யூஸ் பண்ணிருக்கோம் சோ he eats food அவன் சாப்பாடு சாப்பிடுகிறான் ஓகே சோ அவனுக்கு இங்க வஹ ஓகே சாப்பாடுக்கு நம்ம खानाன்னு சொல்லுவோம் ஓகே खाना அதுக்கப்புறம் சாப்பிடுகிறான் இல்லையா ஸோ அந்த ஈட் இருக்கு இல்லையா ஈட்டை ஹிந்தியில verb root வந்து கா போட்டுட்டோம் ஓகேங்க இப்போ இது வந்து சப்ஜெக்ட் வந்து பாய் அதனால அதுல verb ending என்ன ஆட் பண்ணிட்டோம் தா ஓகே ஸோ खाता है वह வந்தா சென்டென்ஸ் ஹேல முடியணும் ஓகே HAI है ஸோ he eats food அவன் சாப்பாடு சாப்பிடுகிறான் वह खाना खाता है ஸோ உங்களுக்கு இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம டெய்லி ரூட்டீன் சென்டென்சஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் मैं स्कूल डैश हूँ ஓகே ஸோ இந்த இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னு இங்கே கொடுத்துருக்கேன் ஜானான்னு கொடுத்துருக்கேன் வேர்ப் கொடுத்துருக்கேன் ஜானா ஸோ இதனோட வேர்ப் ரூட் தான் இங்கே யூஸ் பண்ணணும் ஜானானா டு கோ ஓகே
ஸோ இங்கே இங்கிலீஷில் ஆன்சரே நான் அந்த சென்டென்ஸே கொடுத்துருக்கேன். ஓகே, ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் இங்கே இந்த வேர்ப் யூஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்தது ஹம் டேஷ் ஹே. ஓகே, இங்கே என்ன யூஸ் பண்ணோம்? வேர்ப் படுனா. படுனானா டு ரீட் ஆர் டு ஸ்டடி. ஸோ இங்கே வி ஸ்டடின்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். அடுத்தது वह खाना डैश है. ओके, शी ईट्स फूड. ஸோ खाना டு ஈட். இங்கே சப்ஜெக்ட் வந்து ஷீ கேர்ள். ஸோ இங்கே என்ன வரும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். சேஞ்ச் இன்டு ஹிந்தி. இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்கள் ஹிந்தியில் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ வேக் அப் இன் த மார்னிங். ஓகே, நான் காலையில் எழுந்திக்கிறேன். வி கோ டு ஸ்கூல். நாம் ஸ்கூலுக்கு போகிறோம் செல்கிறோம். ஹீ ஸ்டடீஸ். அவன் படிக்கிறான். ஓகே, ஸோ இந்த ப்ராக்டிஸும் இந்த ஹோம்ஒர்க் ஓட ஆன்சர்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த அடுத்த வீடியோ டாபிக் வந்து டெய்லி ரூட்டீன் கொஷின்ஸ் இன் ஹிந்தி. அதாவது டெய்லி ரூட்டீன் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி கொஷின்ஸ் எப்படி கேட்கணும் என்று பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் அண்ட் ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதோட ஆன்சர்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த